மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி நதிநீர் உரிமையை காக்கும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். காவேரி ஆறு என்பது தமிழகத்தின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது. காவேரி ஆறு டெல்டா மாவட்டங்களில் 25 லட்சம் ஏக்கர் நீர்ப்பாசன வசதி பெறுவதோடு தமிழ்நாட்டில் 5 கோடி மக்களுடைய குடிநீர் தாகத்தை தீர்க்கக்கூடிய 32 கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுகிற ஜீவாதார நதியாக காவேரி ஆறு திகழ்கிறது. காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாலைவனமாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. இன்றைக்கு கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் அணை கட்டே தீர்வோம், அணை கட்டுவதை தடுக்க தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமை இல்லை என்று கூறுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் நேர் எதிரானது. இன்றைக்கு நம்முடைய அரசோடு காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் அமைச்சர்களே இடம்பெற்றிருக்கிறார்கள். அவருடைய அரசுதான் இன்றைக்கு கர்நாடகாவிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த காங்கிரஸ் அரசோடு தொடர்பு கொண்டு அணை கட்டுவதை தடுக்க காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு காவேரி ஆறு என்பது நீர் பகிர்வு மட்டுமல்ல, இரு மாநிலங்களுடைய ஒற்றுமை, நாட்டுடைய ஒற்றுமையை சார்ந்தது. இன்றைக்கு காவேரி தாய் குடகிலே தோன்றி யார் தடுத்தாலும் தமிழ்நாட்டை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு காவேரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பானது 5/2/2007 கடைமடை மாநிலங்களான தமிழ்நாடு, புதுவை, அதே போல கேரளாவுடைய அனுமதி இல்லாமல் முதல் மலை மாநிலமான கர்நாடகா எந்த அணையோ அல்லது செங்கலையை கூட எடுத்து வைக்க கூடாது என்று காவேரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதை உச்சநீதிமன்றம் 16/2/2008 உறுதிப்படுத்தியிருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது 13/11/2025 கர்நாடக அரசு தொடுத்த விரைவு திட்ட அறிக்கைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் அந்த விரைவு திட்ட அறிக்கைக்கு தான் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. காவேரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையும் கட்டக்கூடாது என்று அந்த தீர்ப்பிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது தமிழ்நாடு அரசு தொடுத்த சீராய்வு மனுக்கள் மீது 24/5/2026 உச்சநீதிமன்றம் அந்த சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் காவேரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்புக்கும் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் எதிரானது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி தலைவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து பாரத பிரதமரை சந்தித்து நீர்வள அமைச்சர் ஜல்சந்தி அமைச்சரை சந்தித்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து காவேரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை ஒன்றிய அரசும் அதே போல காவேரி ஆணையமும் அனுமதிக்க கூடாது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நம்முடைய அரசு கூட்ட வேண்டும். அதோடு இல்லாமல் சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து சட்ட ரீதியாக காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி தமிழக மக்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இந்த அரசு பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாண்புமிகு முதலமைச்சரோடு துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன்.